நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால, அவர் அனுபவித்த கொடுமைகளும், வேதனைகளும் தற்போது சமூக வலைதளத்தில வெளிவந்துட்டு இருக்குங்க. ஊசி மற்றும் மாத்திரைகளால மரண வேதனைய கேப்டன் அனுபவிச்சிருக்காருங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்போ வெளிவந்துட்டு இருக்குங்க. அத பத்தின முழு தகவல தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கடந்த 26ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. இதனால இப்போது தமிழகமே சோகத்துல ஆழ்ந்திருக்குங்க. ஆனா, உயிர் போகும் அளவுக்கு வேதனை அனுபவித்திருக்கிறாங்க நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இறப்புக்கு பின் ஒவ்வொன்றாக இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. உடல்நலம் சரியில்லாத விஜயகாந்த் அவர்கள் ஊசி, மருந்து, மாத்திரை அப்படின்னு சொல்லி சில வருடங்களாகவே படாத பாடு பட்டுருக்காங்க. கடந்த 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு சிங்கம் போல சீறிக் கொண்டிருக்கும் பழைய விஜயகாந்த பார்க்கவே முடியல. நிற்பது, நடப்பது, பேசுவதில கூட தடுமாற்றம் ஏற்பட்டது. அதிலும் சில மாதங்களாகவே தொண்டர்களுக்கு வெறும் கையசைவை மட்டும் தான் காட்டிட்டு இருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில இடி போல முழக்கமிட்ட விஜயகாந்த் இப்போது பேச முடியாம வீல் சேர்ல முடங்கி கிடப்பத பார்த்து ரசிகர்கள் கலங்கி போயிட்டு தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் இவருடைய உடல்நிலையும் மோசமானது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காலில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் சீராக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல இவரோட கால்ல இருந்து 3 விரல்கள் அகற்றப்பட்டது. இவருக்கு சுகர் இருப்பதால கால்ல உள்ள விரல் பகுதியில ரத்த ஓட்டம் சீராக இல்லாததால விரலை அகற்றியதா அறிக்கையும் வெளியிட்டாங்க. தொடர்ந்து ஊசி, மருந்து, மாத்திரை தான் காலத்த தள்ளிட்டு இருந்தாரு. கடைசியில சுத்தமாகவே மூச்சு விட முடியாம அவதிப்பட்ட கேப்டன் அவர்கள் கடைசியாக தன்னுடைய இறுதி மூச்சையும் விட்டுட்டாரு. அவருடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்ட தொண்டர்களும், ரசிகர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் போலவே நல்லவரை இழந்து விட்டோமே என்று கதறி அழுதுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய உடல்நிலை மற்றும் ஒத்துழைத்திருந்தால் அரசியலிலும், சினிமாவிலும் இன்னும் நிறையவே சாதித்திருப்பாரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நாம இறைவனை வேண்டிக்குவோம்.